ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா, நான் என்ன பண்ண தப்பால் என்ன யாராவது சஃபர் ஆகிட்ருக்கோம், என்ன சஃபர் ஆகிட்ருக்கோம் அன்னிட்டு சொல்ல போகிறேன். நான் வந்து என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அமெரிக்கா மாப்பிள்ளைன்னுட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். அந்த கதையெல்லாம் நான் சொல்ல ஆரம்பித்தேன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே நான் சொல்லிகிட்ருக்கலாம். அதை பற்றியெல்லாம் நான் விவரமாக அப்புறமா சொல்கிறேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்ணை வந்து அமெரிக்காவில் எங்கள் மாப்பிள்ளை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்து ஜெயிலில் போட்டார். 12 மணி நேரம் அவள் ஜெயிலில் இருந்தாள். அங்கேருந்து என் தம்பி தான் வந்து அவரை ஃபோர்ஸ் பண்ணி அவளை ரிலீஸ் பண்ண வச்சார். ரிலீஸ் பண்ணி அப்போது அவள் வந்து காலும் ஃப்ராக்சர் ஆகிருந்தது. கால் ஃப்ராக்சர் ஆகி அவள் மேலே கேஸ் இருந்ததுனால அவளால் இந்தியாவுக்கு வர முடியல. ஒரு 30 நாள் ஒரு 15 நாள் கழித்து அவர் கேஸ் வாபஸ் வாங்க சொல்லி என் தம்பி ஃபோர்ஸ் பண்ணி அவருக்கு வாபஸ் வாங்கிட்டு அவளையும் இந்தியாவுக்கு அனுப்ப சொல்லிட்டோம். ஏன்னா என் பொண்ணுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னுட்டு ஒரு பயத்தில் வர சொல்லிட்டோம். அவளும் வந்துட்டா. வந்த உடனே இங்கே வந்துட்டு அப்புறமா ஒரு 15-20 நாள் கழித்து அவங்க வீட்டுக்கு போனோம். அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா வந்து எங்களை உள்ளேயே சேர்க்கல. உள்ளேயே சேர்க்காமல் வெளியவே கார் பார்க்கிங்லேயே நிற்க வச்சு பேசினாங்க. பேசிவிட்டு எங்ககிட்ட எல்லாம் பேசாதீங்க, என் பையன்கிட்ட பேசிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா பேச மாட்டேன்றாங்க. அவருடைய தம்பி, 2வது தம்பி, அவங்க மொத்தம் 3 பேருங்க. 2வது தம்பி பேசினார். சரின்னுட்டு நம்ம இவள் காலை அப்படி வச்சுட்டு இவ்வளோ நேரம் நிற்க முடியாதுன்னுட்டு நாங்களும் கிளம்பி வந்துட்டோம். சரி கொஞ்ச நாள் ஆறட்டோன்னுட்டு மறுபடியும் ஒரு 15-20 நாள் கழித்து மாப்பிள்ளைக்கு பொண்ணு ஃபோன் போட்டு பேசினான். ஃபோன் போட்டு பேசினதில் இந்த மாதிரி என்ன நினச்சிட்ருக்கேன், முடிஞ்சதுன்னா எனக்கு உன்னோட வாழறதுக்கு இஷ்டம் இல்லை, டிவோர்ஸ் தான் எனக்கு வேணும்னு சொன்னார். அதுக்கப்புறமா சரி மறுபடியும் 1 மாதம் 2 மாதம் கழித்து மறுபடியும் ஃபோன் பண்ணி பார்த்தோம். மறுபடியும் அதே தான் சொல்லிட்டு இருந்தார், டிவோர்ஸ் தான் சொன்னார். சரி 3 மாதம் கழித்து எங்கள் ஹஸ்பண்டும் ஃபோன் பண்ணி பேசினார். நான் உங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டேன் டிவோர்ஸ் போட சொல்லி, நீங்கள் டிவோர்ஸ் போட்டு அனுப்புங்க, நான் சைன் பண்ணி கொடுத்துட்றேன், இனிமேல்ட்டு உங்கள் பொண்ணோட என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சரி ஓகேன்னுட்டு நாங்களும் டிவோர்ஸ் போட்டோம். டிவோர்ஸ் போட்டு 2 வருஷமாக கோர்ட்டில் கேஸ் போய்ட்டு 2 வருஷமாக அவர் வரவே இல்லை. எல்லாமே எக்ஸ்பார்ட்டியில் போயிட்டு இருந்தது. அப்போது கடைசியில் எக்ஸ்பார்ட்டியில் போயிட்டு இருக்கும்போது கடைசியில் வந்து என்ட்ரானோடனே இன்டர் மெயின்டெனன்ஸு அவங்க இது பண்ணாங்க. இன்டர் மெயின்டெனன்ஸ் பண்ணது அதில் வந்து அதை பாதியாக குறைக்கிறதுக்காக அவர் வந்து ஹைகோர்ட் அப்பீல் போனார். அங்கே போய் பாதியாக குறைச்சிட்டாரு. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அவருடைய அசிஸ்டன்ட் லயபிலிட்டிஸ் வைக்க சொல்லுங்கள், அவருக்கு நல்ல சோர்ஸ் இருக்கிறதுனால தான் நாங்கள் இவ்வளோ டிமாண்ட் பண்ணுறோன்னு கேட்டோம். அதை வந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஹைகோர்ட்டில் கேஸு. அவர் அசிஸ்டன்ட் லயபிலிட்டி சப்மிட் பண்ணவே இல்லை. அது ஒன்று. 2வது 6 மாதமாக கோர்ட்டில் கேஸும் வரவே இல்லை. அப்புறம் எங்கள் லாயர்ஸ், நான் கிட்டத்தட்ட 10 லாயர்ஸை மாற்றிட்டேன். 10 லாயர்ஸ் மாற்றி, ஏன்னா எந்த லாயர்ஸும் எங்களுக்கு ஜென்யூனாக எங்களுக்கு பண்ணலை. ஏன்னா எல்லாருமே அவங்ககிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு எங்களுக்கு எல்லாமே அன்ஃபேவராக தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா எல்லா லாயர்ஸோட பேரை எல்லாம் சொல்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். எல்லாமே என்கிட்ட ஒரிஜினல் ப்ரூஃப்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லாமே ப்ரூஃப்ஸ் இருக்குது, வீடியோ இருக்குது. அவங்களும் அவங்க அம்மா, அவங்க தம்பிங்க எல்லோரும் செஞ்ச விஷயத்தில் ஆடியோ, வீடியோ, மெசேஜ் எல்லாமே என்கிட்ட ப்ரூஃபாகவே இருக்குது. அது எல்லாமே நான் சப்மிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். இப்போது எங்களை ஒரு நாயை விட கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க. நேற்றுக்கு என் பொண்ணை கூட்டிகிட்டு போய் அவங்கக்கிட்ட நியாயம் பேச போனேன். அவங்க அம்மா பேசவே மாட்டேன்றாங்க. அவங்க அம்மா வந்து என் பொண்ணை ஜெயிலில் போட்டதுலேருந்து இது வரைக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட 4-5 வாட்டி சொந்தக்காரங்களை கூட்டிகிட்டு போய் பேசிட்டோம். பேசவே இல்லை, பதில் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறமா நீதிமன்றத்துக்கு போகணும், நீதி கிடைக்கும். அங்கேயும் எங்களுக்கு நீதி கிடைக்கல. வேறு என்ன பண்ணுறது? சிஎம் செல்லுக்கு போட்டால் கிடைக்கும், மாற்றோம்னு சொன்னாங்க. நானும் விசிலுக்கு தான் நானும் ஓட்டு போட்டேன். ஆனால் எனக்கு ஒன்றும் மாற்றம் நடக்கலை. என் குழந்தையோட வாழ்க்கைக்கு ஒன்றும் மாற்றம் நடக்கல. அவளை நம்பி 6 வயசு பொன் குழந்தை வேறு இருக்கா. அவளுக்கு என்ன வாழ்க்கை? அவள் வாழ்க்கைக்கு என்ன பதில்? யார் பதில் சொல்லுவாங்க சொல்லுங்கள்? அவன் ஜாலியாக இன்னொரு பொண்ணோட இருக்கேன்னு ஓப்பனாக ஒத்துக்கிறான். ஓப்பனாக என் பொண்ணுக்கிட்டேயும் சொல்கிறான், என் ஹஸ்பண்ட்கிட்டையும் சொல்லியிருக்கான். ஓப்பனாக நான் வேறு வாழ்க்கையில் போயிட்டேன், உங்கள் பொண்ணு எனக்கு தேவையில்லைன்றப்போ விவாகரத்தும் கொடுக்க மாட்டேன், செட்டில்மெண்ட்டும் பண்ண மாட்டேன், உன்னோட வாழவும் மாட்டேன். சரி, எங்கள் வீட்டுக்காரர் கேட்டார், சரி நீ கூட்டிகிட்டு போய் வாழு, நான் கூட்டிகிட்டு வந்து விடுறேன், நீ வாழவும் இஷ்டம் இல்லது. இதே அதுக்காக கேட்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க தம்பி 3வது பையன், அவங்க 2வது தம்பி, அந்த அம்மாவுடைய 3வது பையன், அவர் தான் பேசுகிறாரே தவிர அவங்க அம்மா பேசவே மாட்டேன்றாங்க. அவர் எங்களை ஒரு நாயை விட கேவலமாக ட்ரீட் பண்ணார். அவர் ட்ரீட் பண்ண 2 மணி நேரம் நாங்கள் அவங்க வாசப்படி முன்னாடியே நின்னோம். கதவை உள்ளே போட்டுக்கிட்டு அந்த அம்மா உட்காந்துருக்காங்களே தவிர கதவை திறக்க மாட்டேன்றாங்க, உள்ளே சேர்க்கலை, எங்களை பேசலை. இது இந்த வாட்டி இல்லை, கிட்டத்தட்ட 4-5 வாட்டி இதே மாதிரி தான் ஆச்சு.
இதே தான் பண்ணுவாங்க. எங்களை என்ன பொண்ணு கொடுத்தா நாங்கள் என்ன நாய்ங்களான்னு தெரியல எங்களுக்கு. அவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க. ஆ இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. எங்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்ன என் குழந்தையோட வாழ்க்கைக்கு, என் பேத்தியோட வாழ்க்கைக்கு என்ன பதில்? நான் எல்லா விதத்துலையும் போராடி பார்த்துட்டேன். கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்லேயும் நடக்கல. சிஎம் செல்லுக்கும் போட்டாச்சு. சிஎம் செல் போட்டு 50 நாள் ஆச்சு. 30 நாளில் எங்களுக்கு ரெமெடி சொல்கிறேன்னு சொன்னாங்க. மெயில் மட்டும் வந்தது. அதுக்கு மறுபடியும் நாங்கள் ஹைகோர்ட்டுக்கும் மெயில் போட்டோம். அவங்ககிட்ட இருந்தும் மெயில் வந்தது. மெயில் வந்ததோடு சரியே தவிர கேஸ் மட்டும் வரல. கோர்ட்டில் கேஸ் வரல. கேஸ் நடக்க மாட்டேங்குது. அவர் அசஸ் அண்ட் லையபிலிட்டி சப்மிட் பண்ண மாட்டேன்றாரு. எல்லாமே இந்த மாதிரி நடக்குது. அப்போ பணம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நியாயம், தர்மம் எல்லாமே நடக்குங்களா? பணம் இல்லாதவங்களுக்கு நியாயம் நடக்காதுங்களா? ஆனால் நான் கோர்ட்டில் பார்த்துட்டேன் இந்த 3 வருஷமாக. பாவம் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. என் பொண்ணு மட்டும் கஷ்டப்படல, நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. 10 வருஷம் 15 வருஷம் எம்சி போட்டுட்டு மெயின்டெனன்ஸ் கேஸ் போட்டுட்டு கஷ்டப்படுறவங்கள கஷ்டப்படுத்துகிறாங்க. லாயர்ஸ் இருக்காங்க பாருங்கள், ரொம்ப 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 நான் வாயால் சொல்லக்கூடாது, சொல்கிறேங்களே, அவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க. கடவுளில் ஒருத்தர் இருந்தாருன்னா அவங்களுக்கெல்லாம் என்ன செய்வாருன்னு தெரியல. நான் அதை எதுவுமே என்னால் வாயால் சொல்லக்கூடாதுன்னா, காசு காசு காசு, எது கேட்டாலும் காசு. சப்மிட் பண்ண சொன்னால் காசுக்கு. ஆனால் ஆக்சுவலி நாங்கள் சப்மிட் பண்ணால் இதில் பார்த்தா 20 rupees தான் வருது. லாயர் என்ன கேட்குறேன், 2000 ரூபாய் காசு கொடுங்க. வாய் கூசாம, என்ன சார் இந்த கேஸை நடத்தலையே, எதுக்காக நடத்தலை, எதுக்காக நடத்த மாட்டேன்றீங்க, என்ன ஏதுன்னு கேட்டால் நாங்கள் நடத்தும் போது தான் நடத்துவோம், நீங்கள் கேட்கக்கூடாது, நீங்கள் கேட்டீங்கன்னா உங்கள் கேஸ் கட்ட வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. இல்லைன்னா ஒரு லாயர், நல்ல பெரிய லாயர், அவர் என் பொண்ணையும் என் ஹஸ்பண்டையும் உள்ள பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு. அந்த மெசேஜ் என்கிட்ட இருக்குது. அவர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு அதை டெலிட் பண்ணிட்டார். டெலிட் பண்ணிட்டா எடுக்க முடியாதுன்னு நினைக்கிற அளவுக்கு நாங்கள் இன்னும் முட்டாளாக இல்லை இது வரைக்கும். அந்த மெசேஜ் என்கிட்ட இருக்குது, இன்றைக்கும் இருக்குது. அவர் என் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் போட்டு என் பொண்ணுக்கு மெசேஜ் வச்சு உன்னையும் அப்பாவையும் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன பண்ணுறேன் பாருன்னுட்டு அவர் மிரட்டி இருக்கார். எதுக்காக? நாங்கள் கேஸு என்ன நடந்ததுன்னு நீங்கள் சொல்லாமல் இருக்கிறீங்களே சார், ஏன் சொல்லலைன்னு கேட்டோம். இவ்வளோ தான் நாங்கள் கேட்டது. நாங்களும் மெசேஜ் வச்சுருக்கோம், அது ப்ரூஃப் இருக்குது. அவர் வச்ச மெசேஜும் எங்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. ஏன்னா அவர் உடனே டெலீட் பண்ணிட்டார். நாங்கள் டெலீட்டை எப்படி ரெக்வயர் பண்ணணும்னு பண்ணிவிட்டு நாங்கள் ரெக்கவர் பண்ணி வச்சுருக்கோம். அந்த மெசேஜும் இருக்கும். அந்த லாயர் பேர் யாருன்னு நான் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். எனக்கு யார் ஹெல்ப் பண்ணுவீங்க? தயவு செய்து யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். சிஎம் சார், இதை நீங்கள் பார்த்து என் பொண்ணுடைய வாழ்க்கைக்கு ஒரு விடிவு கொண்டு வாங்க. என் பொண்ணு மட்டும் இல்லை, அவள் கையில் 6 வயசு குழந்தை இருக்கா. இதை விடிவு கொண்டு வர்றதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விடிவு கொண்டு வாங்க. அவன் அமெரிக்காவில் உட்காந்து சந்தோஷமாக இருக்கான், இன்னொரு பொண்ணோட சந்தோஷமாக இருக்கான், கோடி கோடியாக சம்பாரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக. அங்கேருந்து அமைச்சு இவங்க அம்மாவும் தம்பிங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த பாவத்துக்கு என் பொண்ணும் அவள் வயிற்றில் பிறந்ததுக்கு அந்த குழந்தையும் இவங்க 2 பேரும் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதை பார்க்குறதுக்கு சொந்தக்காரவங்க யாருமே இது பண்ணல. நீதி கிடைக்கும்னுட்டு கோர்ட்டுக்கு போகணும், அங்கேயும் எங்களுக்கு நீதி கிடைக்கல. இப்போ வேறு எங்கே தான் போகிறது? அவங்க கொடுக்குற மாதிரி எங்களால் காசு கொடுக்க முடியல, எங்ககிட்ட இல்லை. இருந்தால் நான் ஏன் இவ்வளோ போராட போகிறேன்னு சொல்லுங்கள். காசு இல்லாததுனால தான் நான் உங்ககிட்ட இவ்வளோ போராடிட்டு இருக்கேன். சிஎம் சார், இதை பார்த்து கண்டிப்பாக நீங்கள் அவனுக்கு ஏதாவது செய்யணும். அவனை ஒன்று இந்தியாவுக்கு வர வச்சு என் பொண்ணோட வாழ வைங்க. இல்லையா அவனை எங்கள் பொண்ணுக்கு விடுதலையாவது கொடுக்க சொல்லுங்கள். விடுதலை கொடுக்கறது ஒரு நியாயமாக கொடுக்க சொல்லுங்கள். 5 லட்சம் கொடுங்க. பிச்சை போடுறான்னா 5 லட்ச ரூபாய் உனக்கு பிச்சை போடுறேன், நீ டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிட்டே இரு, உன்னோட எனக்கு வாழறதுக்கு விருப்பமே இல்லை, பிச்சை போடுவேன்னு சொல்கிறான் அவன். அந்த மாதிரி பேச்சை பேசுறதுக்காக நாங்கள் பொண்ணை பெற்று வளர்த்து கொடுத்தோம் அவனுக்கு? சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். நீங்கள் எல்லாரும் சொல்லுங்கள். என் சகோதரர்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கீங்க, எல்லாருமே சொல்லுங்கள். எந்த மாதிரி பல பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதை நான் கண்ணார பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் இவ்வளோ நாள் நானும் அடங்கி இருந்தேன். என்னால் இனிமேட்டுக்கு முடியல. எனக்கு என்ன ஆகும், என் புருஷனுக்கு என்ன ஆகும், இதை நினச்சி நாங்கள் 2 பேரும் ஏதாவது ஆயிட்டோம்னா என் குழந்தைக்கு என்ன பாதுகாப்பு? யார் பாதுகாப்பு? சொந்தக்காரங்க யாருமே வரமாட்டாங்க, யாருமே வரமாட்டாங்க. அவங்க பற்றியெல்லாம் பேசுறதுக்கு இதுவே இல்லை. சொந்தக்காரனை நம்பி தான் நான் இந்த ஜாதகத்தை வாங்கி என் பொண்ணை கொடுத்து நான் இந்த மாதிரி நடுத்தெருவில் நின்று 6 வருஷமா 6.5 வருஷமா கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக அவங்ககிட்ட இருந்து அல்லாடி பட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ 3 வருஷமாக ரொம்ப 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 கஷ்டப்பட்டுருக்கிட்டு இருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அவன் பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் சரி பண்ணுறான். அந்த திமிரில் நேற்று எங்களை உள்ளே வர விடாமல் பேட்ரோல் போலீஸை கூப்பிட்டு எங்களை நாய் விரட்டுற மாதிரி வெளியே விரட்டி அந்த பேட்ரோல் போலீஸ் சொல்கிறாரு கேட்டை மூடிக்கோப்பான்னு சொல்கிறாரு, எங்களை வெளியே தள்ளி விட்டுட்டு. அப்போ நாங்கள் நாய்ங்களா சார்? சொல்லுங்கள், நாங்கள்லாம் மனுஷங்க கிடையாதா? நாங்கள் என்ன தின்னுறோம்? நாங்கள் என்ன
தண்ணி கொடுக்கல. 3 மணி நேரம் அவங்க வீட்டு முன்னாடி நின்னோம். எதிரில் எல்லாரும் பார்த்தாங்க, அந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாரையும் கேட்டு பாருங்க. இது வரைக்கும் என் பொண்ணு வந்து அமெரிக்காவில் சந்தோஷமாக அவங்க பிள்ளையோட வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த அம்மா. நான் ஒரு கெட்ட வார்த்தையும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இது வரைக்கும் கெட்ட வார்த்தை. அந்த அம்மா எவ்வளோ கெட்ட வார்த்தை, எல்லாமே என்கிட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்குது. நான் போய் பேசலை, என்கிட்ட மெசேஜ் இருக்குது, வாட்ஸ்அப் வீடியோஸ் இருக்குது, மெசேஜ் இருக்குது, வாய்ஸ் மெசேஜ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவங்க பையன் என் பொண்ணை ஜெயிலில் போட்ட வீடியோ இருக்குது. அவனே கையால் கீறிக்கிட்டு, என் பொண்ணு ஒன்றுமே பண்ணல, அவனே கீறிக்கிட்டு என் பொண்ணு மேலே கேஸை கொடுத்து உள்ளே வச்சான். என் பொண்ணை 12 மணி நேரம் ஒரு பொம்பளை பிள்ளைய எல்லாம் தாண்டி ஊரில் அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சா யாரை நம்பி அனுப்புகிறோம்? அவனை நம்பி தானே அனுப்பிச்சோம். அவன் என்ன பண்ணி வச்சுருக்கான்? என் பொண்ணோடைய வாழ்க்கையை சீரழிச்சிட்டான். சீரழிச்சிட்டு இது வரைக்கும் ஒரு இது அவனுக்கு கொஞ்சம் கூட கூச்சம் நாச்சம் அவனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் அவங்க தம்பிங்களுக்கும் ஒருத்தரும் அது. இதை விட ஒரு பெரிய ஹைலைட் என்னென்னா, நேற்று ஒருத்தவங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க குழுவில் இருந்து ஒருத்தவங்கள கூட்டிகிட்டு போனேன். அவங்கக்கிட்ட வெக்கமே இல்லாமல் அவன் 2வது தம்பி சொல்கிறான், எங்கள் அப்பாவுக்கு 2 பொண்டாட்டி, எங்கள் அப்பா வந்து நாங்கள்லாம் படிப்பு முடிக்கிற வரைக்கும் நாங்கள் எங்கள் பாட்டி வீட்டில் தான் இருந்தோம், எங்கள் அம்மா ஒரு காசும் வாங்காமலே தான் எங்களை வளர்த்தாங்க, இப்போ இந்த பொண்ணு மட்டும் ஏன் காசு கேட்குதுன்னு கேட்குறாரு. அவங்க அம்மா இருந்தாங்கன்னா அதே மாதிரி எல்லாருமே இருக்கணுமா? அப்போ அப்பம்பாலையே பிள்ளையும் 2வது பொண்டாட்டியை வச்சுருக்கான்னுட்டு இவரே போட்டு கொடுக்குறாரு. பார்த்தீங்களா? குழந்தைக்கு ஒரு செலவும் செய்யறது இல்லை, குழந்தையும் பார்க்குறது இல்லை. பொம்பளை குழந்தை பிறந்ததுன்னு ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த பொம்பளை செஞ்ச வேலை தான் சரிது. அந்த பொம்பளை எப்போ 5வது மாதம் பொம்பளை குழந்தைன்னு தெரிஞ்சுதோ அன்னிலேருந்து பிரச்சனை பண்ணிச்சு. எல்லா பிரச்சனைக்கும் என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது. தயவு செய்து யாராவது லாயராக இருந்தாலும் சரி, ஜட்ஜாக இருந்தாலும் சரி, போலீஸாக இருந்தாலும் சரி, சிஎம்மாக இருந்தாலும் சரி, யாராவது அமைச்சரோ யாராக இருந்தாலும் சரி, நான் வந்து எல்லாம் சப்மிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. என் பொண்ணுடைய வாழ்க்கைக்கு ஒரு விடிவு வரணும். ஒன்று, அவனோட போய் வாழணும். அவன் வாழ்கிறானா தாராளமாக நான் அனுப்புறதுக்கு ரெடி, என் பொண்ணும் போகிறதுக்கு ரெடி. ஏன்னா அந்த குழந்தை தகப்பன் இல்லாமல் ஒரு குழந்தை வளர்கிறது எவ்வளோ கஷ்டம்னுட்டு எங்களுக்கு தெரியும். அதனால் தகப்பன் இல்லாமல் அந்த குழந்தை வளர்கிறதுக்கு எங்களுக்கு இஷ்டம் இல்லையா? அவனுக்கு வேண்டாமா? என் பொண்ணுக்கும் என் பேத்திக்கும் என்ன பண்ணணுமோ கோடிக்கணக்கில் அவன் சம்பாதிக்கிறான் சார். கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, சூதாட்டத்தில் ஒரு நாளைக்கு 30 லட்சம் 40 லட்சம் சம்பாதிக்கிறான். அதுக்கு எல்லாத்துக்கும் என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது. எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட இருக்குது. அவன் எவ்வளோ சம்பாதிக்கிறான், எந்த ஆஃபீஸில் சம்பாதிக்கிறான், என்னென்ன சம்பாதிக்கிறான், எந்த பொண்ணோட ஊர் சுற்றுறான், எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட இருக்குது. தயவு செய்து யாராவது எனக்கு உதவுங்க. இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் இது வரைக்கும் உங்ககிட்ட எந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டதில்லை. இதை ஷேர் பண்ணுங்கள். தயவு செய்து எனக்கு இதுக்கு ரிப்ளை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். தயவு செய்து பண்ணுங்கள். சிஎம் சார் ப்ளீஸ் சார், சிஎம் விஜய் சார் உங்களுக்கு தான் நான் ஓட்டு போட்டேன். எனக்கு மாற்றம் கிடைக்கும்னுட்டு ஒரு ஓட்டு போட்டேன். என்னுடைய ஓட்டுக்காகவாவது என் குழந்தையோட வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றி கொடுங்க. தயவு செய்து இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து என் பொண்ணுக்கு ஒரு நியாயத்தை செய்வீங்கன்னு நம்பி தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஓப்பனாக எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். ஆனால் என்கிட்ட 3 பென் டிரைவ், 1 ஹார்ட் டிஸ்க்கு, எல்லாத்தையும் ப்ரூஃப் இருக்குது சார். எல்லாம் ப்ரூஃப் இருக்குது. நான் எதையும் போய் சொல்லலை. கடவுள் சத்தியமாக நான் எதையும் போய் சொல்லலை. என்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்குது. எனக்கு கோர்ட்டில் நியாயம் கிடைக்கல. திரிஞ்சு 10 லாயர்ஸ் எனக்கு பண்ணின அநியாயத்தை நான் சொல்கிறதுக்கும் ரெடி. இந்த 3 வருஷத்தில் 10 லாயர்ஸ் எனக்கு எவ்வளோ அநியாயம் பண்ணாங்க, எவ்வளோ அட்டூழியம் பண்ணாங்க, எவ்வளோ காசு சாப்பிட்டாங்க, எல்லாத்தையும் நான் சொல்கிறதுக்கு ரெடி சார். ப்ளீஸ் தயவு செய்து எனக்கு இதுக்கு யாராவது ஒரு தீர்வை கொடுங்க. தயவு செய்து என் பொண்ணுடைய 2 பெண் குழந்தைங்களோட வாழ்க்கையை காப்பாற்றுங்க. இல்லைன்னா என்ன ஆகும்னு தெரியாது. ஏன்னா அவள் அந்த ஜெயிலில் இருந்து வந்துட்டு 6 மாதம் அவள் ஒரு குழந்தைய மாதிரி நான் காப்பாற்றினேன். அவள் எப்படி தவிச்சான்னுட்டு எனக்கு தெரியும். அங்கே ஜெயிலில் நடந்த கொடுமைகளெல்லாம் சொல்கிறதுக்கும் நான் ரெடி. என்னென்ன என் குழந்தைக்கு நடந்ததுன்னுட்டு தயவு செய்து ப்ளீஸ். என்னால் முடியல. 3 வருஷமாக போராடி பார்த்துட்டு தான் இப்போது நான் இவ்வளோ தூரம் இறங்கி வந்து இவ்வளோ கெஞ்சிக்கிட்டு இருக்கேன் எல்லார்கிட்டையும். தயவு செய்து எனக்கு யாராவது ஒரு நீதி கொடுங்க. எங்கள் சொந்தக்காரங்க கொடுக்க மாட்டாங்க. சொந்தக்காரங்க வேஸ்ட்டு. எல்லாரும் நான் எப்படா வீழ்வேன்னுட்டு ரொம்ப பேர் காத்துட்டு இருக்காங்க. அதுக்காக ரொம்ப பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் விழ மாட்டேன். ஒன்று வாழ்ந்தால் வாழ்வேன், இல்லைன்னா ஒரே வாடி போயிடுவேனே தவிர விழ மாட்டேன். தயவு செய்து எனக்கு சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும் சரி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் தயவு செய்து.